ஃபயர் ஆயிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்ணோம், பிள்ளை எல்லாம் மேல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தூக்க போனோம். தூக்க போனதுக்கு எல்லாம் தூக்கி கீழே இறங்கப்ப எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க. அங்க அங்க சரி நாங்க என்ன பண்ணோம், கேட்ட உடச்சிட்டு ஓடி வந்துட்டோம். ஓடி வந்தா இங்க கீழே லாக் பண்ணிட்டாங்க. கீழே லாக் பண்ணி நாங்க உடச்சிட்டு போயிட்டோம். 7 பேர் உயிரை வந்தாங்க. 7 பேர்ல ஒரு பொம்பளை சின்ன குழந்தை. அந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு, அதோட பாவம் அதோட போச்சு. இன்னைக்கு இந்த ஃபயர் அங்க நடந்த ஃபயர் இன்னைக்கு இங்க நடந்திருந்தா எத்தனை இந்த பாருங்க, இந்த மாதிரி பிஞ்சு குழந்தை எத்தனை பேர் குழந்தை இருக்கு, எத்தனை பேர் பேசல், எத்தனை பேர் தாய், எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்தோட இதுதானே உயிர் இழப்பு தானே. அப்ப இந்த உயிர் இழப்பு இருந்தா யார் கொடுப்பா? அந்த இத்தனை பேர் குடும்பத்துக்கு யார் இந்த உயிரை கொடுப்பாங்க? கவர்மெண்ட் கொடுக்குமா? யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க முடியாது. அப்ப நீங்க தப்பிக்கிறதுக்கு வழியை விடுங்க. அதையும் வழி விடாம லாக் பண்ணிட்டா எப்படி விடுறது, எப்படி வர்றது? சொல்லுங்க. சார் இந்த மாதிரி எங்க ஒரு அராஜகமே கிடையாது சார். என்னன்னாக்கா நாங்க பிரசவ வார்டுல கொள்ளையில கொண்டு சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு பிள்ளையில பார்க்க போனா கூட விஐபி பாஸ் வாங்கிட்டு போற மாதிரி என்னமா கோயில் திருவிழால போய் பாக்குற மாதிரி இருக்கு. எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. இன்னைக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில விரட்டினாங்க. எந்த வார்டுல எந்த ஃபயர் ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியாது. இதுக்குன்னு எங்க புள்ள குட்டியை நான் விட முடியும். நான் இல்ல, என் பிள்ளைன்னு இல்ல, இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே எங்களுக்கு பிள்ளையதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒண்ணுதான் நான் பேசுறேன். எல்லா புள்ள குட்டியும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். தாய் தப்பையும் எல்லாரும் ஒண்ணுதான். அண்ணன் தம்பி மாதிரி தான். நம்ம இந்த வார்டை பொறுத்தவரை என்னன்னு எங்களுக்கே தெரியாம அவங்களே விரட்டுறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. என்ன அனுமதினா உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எதனால உள்ள விட மாட்டேங்கிறாங்க? நாங்க போய் எங்க பிள்ளைகளை பாக்குறதுக்கு என்ன அனுமதி இல்லைன்னு இவங்க சொல்றதுக்கு யாரு? எந்த கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க பெத்த பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்லி? நீங்க அதுக்கு முதல்ல அனுமதி வாங்கி என்னன்னே நினைச்சு அண்ணே ஃபயர்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே விரட்டி விட்டாங்க. எந்த இடத்துல ஃபயர் நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நீங்க சொன்னாதான் எங்களுக்கே தெரியும். நாங்க என் பிள்ளை கூட தூக்கிட்டு போயிட்டு எப்படி வர்றது? திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சீமாங் சென்டரில், அதாவது ஓஜி டிபார்ட்மெண்டில் நாப்கின் எரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மெஷின் இன்னைக்கு எலக்ட்ரீஷியனால் பழுது பார்க்கப்பட்டது. அந்த செக் பண்ணுறதுக்காக ஒரு நாப்கினை உள்ளே கொடுத்து அவர் அதை பேன் பண்ணும்போது அந்த புகை லீக் ஆகாமல் சைடில் வந்தனால அதை செக் பண்ணிட்டு இருந்தார். அதை யாரோ பார்த்து தவறுதலாக உள்ள ஃபயர் ஆக்சிடென்ட் என்று புரளியே கிளப்பி விட்டார்கள். இதே பார்த்து பணி முடிந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவசரமாக படிகளில் செல்லும்போது மற்றவர்களும் பார்த்து ஏதோ அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி புரளியை கிளப்பி விட்டார்கள். அவ்வளோதான். இப்போ அந்த மெஷினை அது கலத்தையே எடுத்தாச்சு, அதை யூஸ் பண்ணல. ஏனென்றால் இந்த நாப்கின்ஸில் பேஷண்ட் டாய்லெட்டுக்குள்ளே போடுவாங்க. அது டாய்லெட் பிளாக் ஆகிட்டே இருந்தது. அதற்கென ஒதுக்கப்பட்ட பக்கெட் வச்சுருக்கோம் ஒவ்வொரு டாய்லெட்லேயும். அதுலேயும் போடுவதில்லை. அதனால் இந்த மெஷினை யூஸ் பண்ணலாமா என்னென்றால் இன்றைக்கி செக் பண்ணணும். அது செக் பண்ணும்போது புகையை பார்த்து தான் ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்களே தவிர எந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டும் இல்லை. அந்த மெஷினையும் எடுக்க சொல்லியாச்சு இப்படி பயப்படுறதுனால. மற்றபடி எந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லை. எல்லா நோயாளிகளும் நல்ல முறையில் தான் இருக்கிறாங்க. அந்த முறையில் இருந்தது, பயன்படுத்தலை. கொஞ்ச நாளாக பக்கெட்லேயே சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பக்கெட்டில் போடாமல் டாய்லெட் பிளாக் ஆகிட்டு இருக்கனால இதை செக் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி பேன் பண்ணுமா? யூஸ்வலாக எல்லா கல்லூரியிலையுமே இந்த மெஷினை இன்சினரேஷன் மெஷினை யூஸ் பண்ணி தான் பேன் பண்ணுவாங்க. இதை பழையபடி யூஸ் பண்ணுவோமா செக் பண்ணணும். ஏன்னா அந்த புகை வெளியில் போகிறதுக்கு ஒரு இது இருக்குது, புகை போக்கி. அதில் லீக் இருக்கனால தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். அதை செக் பண்ணவே விடலை எங்களை. அதை இவ்வளோ கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.